ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்க யாரும் தடுக்கல. நீங்க போயிட்டு சார் நீங்க போங்க சார். வண்டி நாங்க செக் பண்றோம் சார். தியாவேகாவோட காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜனநாயக படுகொலை பண்றாங்க. திட்டமிட்ட சதி இது. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பாருங்க பாங்க கராடுங்க சொன்னான் அந்த பையன். வேற என்ன ஏத்த போட்டான்? கொலையா கொலையா இல்ல கற்பழிப்பா? நான் அநியாயம். அப்பா இன்னும் சொல்லுங்க. நம்ம பார்க்காத போலீஸா, நம்ம பார்க்காத கோட்டா ஏங்க ஃபீல் பண்றீங்க என்று திமுகவின் விவசாய அணி மாநில துணைச் செயலாளர் அரியப்பனை தேற்றும் இவர்தான் ஜென்சி திமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் அரியப்பனின் தாயார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 10 அடி பாய வேண்டாமா? அதான் அன்பானந்தம் அரசியல் விமர்சனம் என்ற பெயரில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்தும் அவரது மனைவி மற்றும் மகன் குறித்தும் ஏகத்துக்கும் எகத்தாளமாக வரைமுறை இல்லாமல் பேசி பல நூறு அடி பாய்ந்து வழக்கில் சிக்கிவிட்டார் என்கிறார்கள் காவல்துறையினர். அப்பாவை காணும்னு சொன்னாப்ல, பெத்த புள்ளையோட அப்பாவா இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் எங்க இருக்காருன்றது இன்னொருத்தர் சொல்லிதான் நமக்கே தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஐ மீன் ஜெய்சன் சஞ்சய்க்கு இந்த நாடும் நாட்டு மக்களும். முதலமைச்சர் குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அன்பானந்தத்தை விசாரணைக்கு அழைத்தனர். அவர் ஆஜராகவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு அன்பானந்தம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரப்பன், மனசாட்சி உள்ள எவரும் இதுபோல பேச மாட்டார்கள் என்று கூறி அன்பானந்தத்தின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். இப்ப நானும் நம்மளோட முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, ஜோசப் விஜய் அவர்கள், அவர் மாதிரி உங்களை கலட்டி விட்டுட்டு வேறொரு நடிகையில வேறொரு பொண்ணுடன் வெளியில போறது, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம்னு இருக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? ஒன்னும் பண்ண மாட்டேன். சிம்பிளா சாப்பாடுல பாய்சன் வச்சிருவேன். அதனாலதான் சங்கீதா மேம்க்கு பனையூர்ல இடம் தரல போல இருக்கே. பாய்சன் வச்சிருவாங்கன்னா போலீசில் சிக்கினால் பிளந்தெடுத்து விடுவார்கள் என்று அஞ்சி நீதிமன்றத்தில் சரணடைய முடிவு செய்தார். போலீசுக்கு பயந்து 8 நாட்கள் தலைமறைவாக இருந்த அன்பானந்தத்தை தனது காரில் ஏற்றி அழைத்து வந்தார் திமுக வழக்கறிஞர். கார் நீதிமன்றத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாகவே போலீசார் காரை மடக்கினர். காரை சோதனையிட வேண்டும் என்று போலீசார் தெரிவித்த நிலையில் வழக்கம் போல திமுக வழக்கறிஞர் அணியினர் ஒருவர் மாறி ஒருவர் போலீசாரிடம் தங்கள் வாதத் திறமையை காட்டினர். எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்க யாரும் தடுக்கல. நீங்க போயிட்டு சார் நீங்க போங்க சார். வண்டி நாங்க செக் பண்றோம் சார். வண்டி செக் பண்றோம். உங்களை செக் பண்ணல சார். உங்களை பண்ணல சார். நீங்க போங்க சார். வண்டி செக் பண்றோம் சார். ஏன் வண்டி செக் பண்ண ஏன் பர்மிஷன் சார்? வண்டி செக் பண்ணுங்க. நான் உங்களை தடுக்கல சார். என்ன செக் பண்றீங்க? செக்யூரிட்டி பர்பஸ் சார். செக் பண்ணீங்க நீங்க? செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாம் பண்ணிட்டேன் சார். எல்லாம் பண்ணாச்சு சார். அதெல்லாம் கொடுக்க அவசியம் இல்லை சார். செக்யூரிட்டி பர்பஸ் உண்டு சார். 6 நாள் வரீங்க செக் பண்ணி காரின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் வழக்கறிஞருக்கு கால் முறிந்திருப்பதாகவும் அதனால் காரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். போலீசார் அந்த காருக்குள் பதுங்கி இருந்த அன்பானந்தத்தை கைது செய்வதில் குறியாக இருந்தனர். திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் ஏராளமானோர் அந்த காரை சுற்றி கூடி நின்று போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். சார், ஒரு லேடி அட்வொகேட் கால் உடைஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. நாங்க எடுத்து போய் அவங்க டிராப் பண்ணுங்க. நீங்க டிராப் பண்ணாதீங்க. நீங்க டிராப் பண்ணுங்க. நீங்க டிராப் பண்ணாதீங்க. வண்டி செக் பண்ணுங்க சார். உள்ள செக் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க சார். வண்டி ஓபன் பண்ணுங்க சார். உள்ள வச்சு நீங்க செக் பண்றதா இருந்தா மேஜிஸ்ட்ரேட் வச்சு உள்ள செக் பண்ணுங்க சார். வாங்க சார். வாங்க சார் போலாம். செக் பண்ணுங்க சார். ஏன் வண்டி செக் பண்ணுங்க சார். உள்ள செக் பண்ணுங்க. வெளிய எப்படி செக் பண்ணுவீங்க? வெளிய வச்சு எப்படி செக் பண்ணுவீங்க நீங்க? வன்மையாக கண்டிக்கிறோம். தியாவேகாவோட காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜனநாயக படுகொலை பண்றாங்க. திட்டமிட்ட சதி இது. ஒன் சைடா பாக்குறாங்க. அப்போது அன்பானந்தத்தின் தந்தை, அவன் தலைவரை காணோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதில் கொடுத்தது தப்பா என்று
குரல் நடுங்கி அழுதபடியே போலீசாரிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு ஏன் அழுவுறீங்க என்று அவரது மனைவி குரல் கொடுக்க போலீசார் அந்த காரை நீதிமன்றத்திற்குள் செல்ல அனுமதித்தனர். சொன்ன அந்த பையன் வேற என்ன போட்டான்? கொலையா கொலையா இல்ல கற்பழிப்பா? அநியாயம் அநியாயம். காருக்குள் கைக்குழந்தையுடன் அமர்ந்திருந்த அன்பானந்தம், நான் அப்படி என்ன தவறு செய்தேன் என்பது போல ஆக்டிங் ஸ்டண்ட் அடித்தார். கார் நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றதும் கைக்குழந்தையுடன் காருக்குள் இருந்து வெளியே வந்தார் அன்பானந்தம். அருகில் அவரது மனைவி, தாய், தந்தை எல்லோரும் இருந்தாலும் ஏதோ இவர் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஒரே ஆதரவு என்பது போல ஒரு சீனை கிரியேட் செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டிய போலீசார் கால் முறிந்ததாக தங்களிடம் தர்க்கம் செய்த திமுக பெண் வழக்கறிஞர் கோர்ட்டுக்குள் சர்வசாதாரணமாக நடந்து வந்ததாக தெரிவித்தனர். எப்போதும் கூலிங் கிளாஸ் சகிதம் வீடியோ போட்டு தாவேக்கவினருக்கு கிளாஸ் எடுக்கும் அன்பானந்தம் சாதாரண கண்ணாடி அணிந்து தன்னை அப்பாவி போல காட்டிக்கொண்டு நீதிமன்ற நடுவர் முன்பு சரணடைந்தார். போலீஸ் கையில் சிக்காமல் வழக்கறிஞர்களின் வாதத் திறமையால் வெளியே வந்து விடலாம் என்று அன்பானந்தம் எண்ணியிருந்த நிலையில் நீதிமன்றம் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் வைத்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அடுத்த 24 மணி நேரம் போலீசாருடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி அன்பானந்தத்தை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நீதிமன்ற வாசலில் காருக்குள் இருந்தபடி தான் மேற்கொண்ட அத்துணை ராஜ தந்திரங்களும் வீணான நிலையில் ஆபாச மற்றும் அவதூறு பேச்சு தொடர்பான வழக்கில் போலீசாரிடம் வசமாக சிக்கி இருக்கிறார் ஜென்சி திமுக ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் அரியப்பன். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா மற்றும் வேல்ராஜ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.